அன்புள்ள நேயர்களே, இன்று தீமைகளும் தீர்வுன தொடரிலே உங்களுக்கு நான் திருக்குறானுடைய ஒரு அத்தியாயத்தை மேற்கோள் காட்டி சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதுதான் அத்தியாயம் எண் 12. அதன் பெயர் சூரத்துல் யூசுப், அத்தியாயம் யூசுப். ஆங்கிலத்தில் யூசுப் நபி அவர்களுக்கு ஜோசப் என்று சொல்லுவார்கள். யார் இவர்? இவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர். என்ன நடக்கிறது? ஒரு 110 வசனங்களுடைய இந்த அத்தியாயத்தை சென்று பாருங்கள். சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம். நீங்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பது போல், ஒரு கதை படிப்பது போல் அதை பார்ப்பீர்கள். ஒரு இளைஞன், அழகான இளைஞன். வரலாறு சொல்லுகிறது, அவரை போன்ற ஒரு அழகான இளைஞன் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சதி செய்து தந்தையிலிருந்து அந்த பிள்ளையை பிரிக்கிறார்கள். ஒரு கிணற்றில் தள்ளி விடுகிறார்கள். அங்கு செல்லி கொண்டிருக்கின்ற அந்த வாணிப கூட்டம் அவரை பெற்று அது ஒரு அடிமையாக எடுத்துக்கொள்கிறது. எகிப்துக்கு செல்லும் போது அங்கு அவரை விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை ஒரு அரண்மனையிலே, அந்த நாட்டினுடைய மன்னருடைய அந்த அரண்மனையிலே அது வாழ்கின்றது. ஆனால் அவருடைய அழகை பார்த்து மதிமயங்கி அவரை தவறான இச்சையின் பக்கம் அவரை அழைக்கின்றார்கள், தவற்றின் பக்கம் அழைக்கின்றார்கள், பெண்கள் அழைக்கின்றார்கள். குறிப்பாக அந்த அரண்மனையில் இருந்த அந்த அமைச்சருடைய மனைவி அழைக்கின்றால். திருக்குறானில் அது பதிவாகி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் இறைவனை அஞ்சுபவன். இந்த அரண்மனையை விட எனக்கு சிறைச்சாலை மேல். இறைவா, இந்த தீங்கு செய்வதற்கு பதிலாக என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடு என்று அவர் இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பெண்மணி சதி திட்டத்திலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை சிறையில் அடைக்கிறார்கள். ஏனென்றால் என் பேச்சை அந்த இளைஞன் கேட்கவில்லை என்று. என்றாலும் அவர் சிறையில் இருக்கின்றார், சிறையில் வாழ்கின்றார். ஆக அடிமையாக விற்கப்படுகிறார். ஒரு விடுதலை மனிதன் சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஆனால் இந்த அனைத்து பின்னணியிலும் அவரை பாதுகாத்தது எது? அதுதான் இந்த இன்றைய பாடம். இறைவன் மீது வைத்திருக்கிற அவர் அச்சம், மறுமை மீது அவர் வைத்திருக்கின்ற அச்சம். இறைவன் எனக்கு விடமாட்டான், என்னை பாதுகாப்பான், தீமைகளிலிருந்து என்னை பாதுகாப்பான். இது ஒரு சோதனை. இந்த வாழ்க்கையில் இந்த சோதனையிலிருந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம். அதுதான் நடந்தது. அந்த பின்னணியிலே அவர் மிகப்பெரிய வெற்றியை காண்கின்றார். அந்த நாட்டினுடைய அதிகாரியாக மாறுகின்றார், மன்னராக மாறுகிறார் என்பதை வரலாறு நமக்கு முன்னால் இருக்கின்றது. அந்த அத்தியாயமும் அப்படிதான் முடிகின்றது. அது அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னபடி மனிதனுடைய அந்த மன உறுதி, அவனுடைய அந்த கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், தீமைகளுக்கு பலியாகிவிடக்கூடாது என்பதற்கு குரான் கொடுத்த ஒரு அழகிய ஒரு சரிதை, ஒரு வரலாறு தான் அத்தியாயம் யூசுப். படியுங்கள், பகிருங்கள். நன்றி.